Hi guys, welcome back to another video. 2023ல ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஸ்பானிஷ் மூவியா ரிலீஸ் ஆன சம்மர் இன் ரெட் அப்படிங்கிற ஒரு மூவி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துல ஸ்கூல் படிக்கிற ரெண்டு பசங்க மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை விசாரிக்க களத்துல இறங்குறாங்க படத்தோட நாயகி அவங்களோட குரூப்ஸ். இறுதியில இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன, ஒரு பள்ளியில படிக்கிற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா டெத் ஆனோடனே அதுக்கு என்ன பின்னணி அப்படின்றத அவங்க வந்து விலாவரியா விசாரிக்க ஆரம்பிக்காங்க. இதுக்கு பின்னாடி எப்படிலாம் நடக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. ஆக்சுவலி இது வந்து ஸ்பானிஷ் படம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து உண்மையாவே நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத படத்துல லாஸ்ட்ல தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையாவே நடந்த ஒரு விஷயத்த வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், பட் அதுல கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்கும், எவ்வளவு பொறுமையா அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எந்த விஷயமே இல்லை, பட் அடல்ட் கண்டென்ட் படத்துல இருக்கு. பட் அதுக்கு நமக்கு காட்சியா எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு காமிக்க மாட்டாங்க, ஃபேமிலிஸா பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஸ்கிரீன் பிளே தான். ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க, அது இதுதான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடுவாங்க. படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதையும் படத்தோட ஸ்டார்டிங்கே நமக்கு சொல்லிட்டாங்க, இதுதான் கதை அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது என்ன மர்மம், அந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் அப்படின்ற விஷயம், அந்த விஷயத்த நமக்கு படத்தோட ஒரு 3/4 மணி நேரத்துல நமக்கு வந்து ரிவீல் பண்ணினாலும் அதோட கூஸ் அதை ரிவீல் பண்ணா கூட நமக்கு அது மேல இருக்க ஆர்வம் குறையாம ஸ்கிரீன் பிளேயை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருந்துச்சு. குறிப்பா வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவர்ஸ் படிக்கிற ஸ்கூல்ல அப்படின்றது இல்லாம ஹாஸ்டல்ஸ்லயே இந்த மாதிரியான துஷ்பிரயோக விஷயங்கள் வந்து ஒரு பேட் ஹேபிட்டான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து கன்வே பண்ணுவாங்க. இது உண்மை. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகளை வந்து தப்பான விஷயத்துக்காக இது பண்றது அப்படின்ற விஷயம் தான் அந்த இதுல வந்து கன்வே பண்ண நமக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து ரொம்ப சாலிடா கன்வே பண்ணியிருக்காங்க. பட் இதுல இன்னொரு நல்ல விஷயம் நம்ம பாராட்டணும் அப்படின்னா, இந்த படம் அங்க இந்த நாட்டுல நடந்துச்சு, பட் அது ரொம்ப தைரியமா படமா எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டா உடனே போர்க்கு எடுத்துக்கிட்டு வந்துருவானுங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு அடுத்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் படத்துல நாயகியோட நடிப்பு. ஒரு எப்படி சொல்றது, விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அவங்க ஒரு விஷயமா தேடுற விஷயம். ஒரு விஷயத்துக்கு போனா அங்க அவங்களுக்கு முட்டுக்கட்டையா தான் வந்து நிற்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்மளை வந்து சிந்திக்க வச்சுட்டே இருக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. யாரு கொலைகாரம், எதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்றது. அண்ட் ஃபைனலி அவங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க அதை ரிவீல் பண்ணி அதை வெளியில கொண்டு வர்றது படத்தோட ஒரு பெருமூச்சு சீனா இருந்துச்சு. அப்பாடி அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அப்படின்ற விஷயம், அந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களை பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு சின்ன குழந்தை, 10 வயசு பிள்ளை கூட அவ்வளவு சூப்பரா வந்து நடிச்சிருக்கும். இப்போ சொல்லி கொடுத்து நடிக்கிறதுக்கும் கேஷுவலா நடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பயங்கரமாவே எல்லாரும் ஸ்கோப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி இந்த படத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயத்த வந்து அழகாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. நீங்க ஹாஸ்டல்ல உங்க குழந்தைங்கள படிக்க விட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள அப்பப்போ நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்றதையும், இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை ஆசிரியர்களும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படத்தை வந்து நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு காட்சி காமிக்கப்படும். அவன் தான் படத்துல வந்து மெயினான ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பான். அவன் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் படத்தோட பெரிய ஒரு சஸ்பென்ஸு. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவன் தான் படத்துல வில்லன் அப்படின்றத நம்ம படத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது யார் அப்படின்னு நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே படத்துல இந்த வீடியோக்கு கீழே வந்து எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணுங்க. ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் படம் எனக்கு பிடிக்கும், வா நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்ல அவைலபிள் ஆயிருக்கு. புக் மை ஷோல வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்க 89 ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா 2 days 3 days இந்த படம் நீங்க பார்த்துக்கலாம். இல்லை நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரு 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 ஃபென்டாஸ்டிக்கான படத்தை மிஸ் பண்ணிடாதுங்க. ஒரு ஹைலி ரெக்கமெண்டான ஒரு படம். அண்ட் இந்த படத்தை அவங்க
அதான் சொன்னேன், இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அந்த 2 கொலை, அந்த பள்ளி மாணவர்கள் வரது அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த்ரில்லர் ஜேர்னி தான் இந்த படத்தோட மிகப்பெரிய இது. அதை ரொம்ப அழகா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கொண்டு போய் ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.